ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்னைக்கான எபிசோடில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணிவிடுங்க, ஹைப் பண்ணிவிடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து அஜுமா வந்து உள்ளே வராங்க. பாட்டி பார்த்து பயங்கரமாக ஷாக் ஆக ஹீரோ யாருன்னு கேட்க, யாரும் இல்லைப்பா, எனக்கு தெரிஞ்சவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அஜுமாவை தரன்னு இழுத்துட்டு போகிறாங்க. வெளியே போயிட்டு செமையாக திட்டிகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோயினோட பாட்டி ஏதோ செஞ்சுட்டு இருந்திருப்பாங்க. அதான் நம்ம ஹீரோ கண்டினியூ பண்ண நம்ம ஹீரோயின் பார்த்து சிரிக்கிறா. சமைக்க தெரியாத உனக்கு சமையல் தேவையா அப்படின்ற மாதிரி கேட்க, இப்போ பாட்டி வந்து கேட்குறாங்க, படுபாவி மவளை, எதுக்குடி என் பேத்தியை பார்க்க வந்த அப்படின்ற மாதிரி கேட்க, எதுக்கு நீங்கள் இவ்வளோ டென்ஷன் ஆறீங்க, அவகிட்ட ஒரு உதவி தான் கேட்க வந்தேன், அவ இருக்காளா அப்படின்னு கேட்குறப்போ, ஆல்ரெடி வாழ்க்கையை சீரழிச்சிட்டேன், இன்னைக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்க, எனக்கு ஒரு உதவி இருக்குது அப்படின்னு சொல்கிறப்போ, அவள் கல்யாணம் ஆகி வெளிநாட்டுக்கு போயிட்டா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இவங்க சொல்கிறாங்க, நல்ல சான்ஸ் மிஸ் ஆயிடுச்சு, இல்லை இன்னொரு குழந்தை அவளை பெற்றுக்க வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறப்போ, பாட்டி போட்டு செம்மடி அடிக்கிறாங்க. கொன்ற வேண்டிய இன்னொரு தடவை என் பேத்தியை தேடி வந்த நான் உன்னை உயிரோட விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அஜுமா என்னை விட்டா போதும் அப்படின்ற மாதிரி குடுகுடுன்னு ஓட, பாட்டிக்கு இப்போதான் பேத்தி கொஞ்சமா வாழ்க்கை நல்லா ஆயிட்டு இருக்குன்னு சந்தோஷப்படுறாங்க. அந்த சமயம் பார்த்து இப்படி நடந்திருக்கு. எல்லாரும் வந்துட்டு என்னாச்சு பாட்டி உங்களுக்கு அப்படின்ற மாதிரி கேட்க, ஒன்றும் இல்லைம்மா, ஒருத்தவங்களை நைட்டாக தலை சுத்திடுச்சு அப்படின்ற மாதிரி பாட்டி சொல்ல, இங்கே நம்மளுடைய கிம்மை காட்டுறாங்க. கிம்மு வந்து அமெரிக்கா போகிறான் போல இருக்கு. எல்லாரும் அமெரிக்கா போ, ஹையர் ஸ்டடி பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம பேக் இருக்கான் இல்லையா, இந்த பிள்ளையை ஓரளவு சமாதானப்படுத்திட்டான் போல இருக்கு. இன்னமும் இந்த பிள்ளை கூட டச்சப்பில் இருக்க. இப்படியே இவங்க 2 பேரும் கொஞ்சல்ஸில் இருக்காங்க. வீட்டிலேருந்து கால் வருது. அதனால இவளும் சரி போங்க போங்க, என்னால் உங்கள் ஃபேமிலிக்குள்ளே பிரச்சனை வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பி வைக்கிறா. இங்கே வந்துட்டு ஒய்ஃப் கிட்ட பயங்கரமாக நடிக்கிறான். ரொம்ப நல்லவனாட்டம். ஒய்ஃப்க்கு ஏதோ உடம்பு முடியலன்னு சொல்ல பயங்கரமாக தாங்கிட்டு இருக்கான். இப்படி இருக்கிறச்ச பாட்டி வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஹீரோயினை வந்து ஏற்றுக்கவே முடியாது, நீ கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு தெரியும், ஆனால் வந்து வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, இருந்தாலும் நம்ம ஹீரோ கேட்க மாட்டேங்கிறான். நான் ஹீரோயின் தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்ல, அப்பா என்ன சொல்கிறாருன்னா, சரி ஓகே, ஹீரோயினோட ஃபேமிலியை கூட்டிகிட்டு வா, நம்ம வந்து பேசி முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறப்போ, இங்கே அப்பா க்ரீன் சிக்னல் கொடுத்துட்டாரு. அம்மாவுக்கு தான் எந்த கவலையும் இல்லையே, ஏன்னா தான் பையனே கிடையாது இல்லையா ஹீரோ, அதனால் அவங்க கண்டுக்கிறாமல் இருக்காங்க. நம்ம ஹீரோ ஃபோன் பண்ணிவிட்டு, சரிம்மா இது மாதிரி உங்கள் வீட்டில் எல்லாரையும் சொல்லிவிட்டு நாளைக்கு வந்து ஃபேமிலி மீட்டிங் இருக்குது வந்துரு அப்படின்ற மாதிரி சொல்ல, பாட்டிக்கெலாம் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்படியே பொழுது விடியுது. காலையில் ஆனோடனே ஒரு மிகப்பெரிய ஹோட்டலில் தான் மீட்டிங் நடக்குது. ஹீரோயினோட ஃபேமிலி கொஞ்சம் புவர் ஃபேமிலி இல்லையா, அதனால கொஞ்சம் வந்து ஒரு மாதிரியாக அவங்களுக்கு ஃபீல் ஆகுது. ஆனால் ஹீரோவோட அப்பா சும்மா சொல்லக்கூடாது, செம்மையாக அவங்கள்ட்ட பேசி கம்ஃபர்டபுளாக பார்த்துக்கிறாரு. ஒரு வழியாக நல்லபடியாக பேசி முடிக்கிறாங்க. இந்த பக்கம் நம்மளுடைய ஜங்கை தான் கட்டுறாங்க. ஜங்கு கிம்மும் மீட் பண்ணுறாங்க. நம்மளுடைய கிம்மு கொஞ்சம் விலகிட்ட மாதிரி இருக்குது. ஜங்கு போய் வழியே போய் விழுந்து விழுந்து பேசுகிறா, ஏன்னா ஹீரோ கிடைக்க மாட்டான்னு சொல்லிட்டு. இப்போ நம்மளுடைய கிம்மு வந்து ஜங்கை அவாய்ட் பண்ணிட்டு போகிற மாதிரி காட்டுறாங்க. இப்படி இருக்கிறப்போ நம்ம ஹீரோவுடைய அம்மா ஹீரோயினோட அம்மாவை பார்த்து சொல்கிறாங்க, நாங்கள் கொஞ்சம் ரிச் ஃபேமிலி, கல்யாணத்துக்கு ஒரு நல்ல ட்ரெஸ் போட்டுக்கோங்க, உங்கள்ட்ட காசு இல்லைன்னு சொல்லிட்டு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் காசு கொடுக்குறாங்க. அந்த அம்மா அன்னைக்கு வீராப்பா பேசிட்டு, இன்னைக்கு அந்த காசை கொஞ்சம் கூட வெட்கமே இல்லாமல் வாங்கிட்டு வந்துட்டு இவ்வளோ காசான்ற மாதிரி சொல்ல, இங்கே ஹீரோயினோட அப்பா மட்டும் காசுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காப்புல. இவங்க விதவிதமான ட்ரெஸ்ஸு ஷாப்பிங் எல்லாம் பண்ணிட்டு கிம்ச்சி செய்ய ஃப்ரிட்ஜ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க. இங்கே ஹீரோயினோட அப்பா வந்துட்டு, என்ன இது இவ்வளோ வாங்கியிருக்கீங்க, காசு எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு கேட்குறப்போ இவங்க தயங்குறாங்களா. இது மாதிரி வந்து ஹீரோயினோட மாமியார் தான் கொடுத்தாங்கன்னு சொல்ல, நாங்கள் என்ன செய்கிறது, நாங்கள் வந்து ரொம்ப ஏழையாக தானே இருக்கோம், யாராவது காசு கொடுத்தா தானே வந்து நாங்கள் ரிச்சாக இருக்க முடியும் அப்படி இப்படின்னு இந்த அம்மா வாய்க்கு வந்தபடி பேச அவருக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக போகுது. என்னதான் இருந்தாலும் நம்ம ஹீரோயினுக்கு கல்யாணம் பண்ணி போயிட்டா அது கொஞ்சம் அவங்கள தாழ்மையாக பார்ப்பாங்க இல்லையா, அதை நினச்சி தான் ஹீரோயினும் உங்கள் அப்பாவும் ரொம்ப வருத்தப்பட, ஹீரோயின் சொல்கிறா, விடுங்கப்பா நீங்கள் வருத்தப்படாதீங்க அப்படின்னு சொல்ல, அப்பா என்னால் முடிஞ்ச பெஸ்ட்டு வந்து உங்கள் கல்யாணத்துக்கு நான் செய்வேம்மா, அந்த காசை நான் ரிட்டர்ன் கொடுத்துடுவேன்னு சொல்ல, இப்போ வந்து மேரேஜே காமிக்கிறாங்க. மேரேஜ் இன்னைக்கு நம்ம ஹீரோயினுக்கு, நம்ம ஹீரோயின் நல்லா ஏஞ்சல் போல் ரெடியாக இருக்க, நம்ம ஹீரோயினை நல்லா வச்சக்கன்னு வாங்காமல் பார்த்து சைட் அடிச்சிட்டு இருக்காரு. இப்படியே ஃபங்க்ஷனுக்கு எல்லாரும் வந்திருக்காங்க. இந்த ஃபங்க்ஷனுக்கு நம்ம அஜுமா வந்திருக்காங்க. நம்மளுடைய யாங்குடைய சித்தியுடைய ஃப்ரெண்டு தான் அஜுமா. ஸோ அவங்களும் வந்து இந்த கல்யாணத்துக்கு வந்திருக்க. இப்போ வந்து க்ரூமும் ப்ரைடும் 2 பேரும் வந்து வராங்க. இப்போ அந்த அஜுமா வந்து நம்ம ஹீரோயினை பார்க்குறாங்க. ஏன்னா வந்து ப்ரைட் யாருன்னு சொல்லிட்டு அவங்க கொஞ்சம் ஆர்வமாக பார்க்க, அதை வந்து நம்மளுடைய ஹீரோவுடைய அம்மா பார்த்துட்டு செம்ம ஷாக் ஆகிறாங்க. இந்த பொம்பளை இங்கே வந்தா அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி இருக்கிறது அஜுமா வந்து ஹீரோயினை பார்க்கல. அதுக்குள்ளே யாங்கோடைய சித்தி வந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க சாப்பிட. இப்படியே அவங்க சாப்பிட்டுட்ருக்க, இந்த பக்கம் நல்லபடியாக கல்யாணம் நடந்து முடியுது. ப்ரைடையும் க்ரூமையும் கிஸ் பண்ண சொல்கிறாங்க. 2 பேரும் கிஸ் பண்ணிக்கிறாங்க.
இங்க வந்து நம்ம ஹீரோவுடைய அம்மாக்கு ஒரு மாதிரி தலைவலிக்கிற மாரி ஆக்ட் பண்ணோனே, அங்க வந்து எல்லாரும் சரி ரெஸ்ட் எடுக்க போங்கன்னு சொல்ல, இங்க வந்து குரூப் ஃபோட்டோ எடுக்க போறாங்க. அப்போ நம்ம ஹீரோவுடைய அம்மா இருக்கணும் இல்லையா? அவங்க இல்ல. அதனால பாட்டி சத்தம் போடுறாங்க. "எங்க போயிட்டா அவ?" அப்படின்ற மாரி கத்திட்டு இருக்க, இங்க எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க. இப்போ ஃபோட்டோலாம் எடுத்து முடிச்சோனே, பொண்ணு கையில இருக்க பூவ தூக்கி போட்டு, அடுத்து யார் பிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு கல்யாணம் நடக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா? கரெக்ட்டா நம்ம ஜங்கு தான் பிடிக்கிறா. "இவள நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும்" அப்படின்ற மாரி நம்ம கிம் வந்து பார்த்துட்டுருக்க. ஆனா, ஜங்குக்கு என்னமோ ரொம்ப ஹேப்பியா தான் இருக்கு. அவளுக்கு அந்த ஃப்ளவர புடிச்சது. இப்போ வந்து நம்ம ஹீரோ, ஹீரோயின் இருக்காங்க இல்லையா? அவங்கள வந்து அப்படியே கையோட ஹனிமூன் அனுப்பி வைக்கிறாங்க. ஹீரோ அம்மாவ காணோம்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுறான். இங்கே வந்து நம்மளோட பேக்க தேடிட்டு வந்தா அம்மா ஒரு ஓரமா நிக்கிறாங்க. இப்ப தான் சொல்றாங்க, இது மாரி வாடகை தாய் வந்து குடுத்தாங்க இல்லையா? நம்மளுக்கு ஒரு ஏஜென்சிலேருந்து. அந்த அஜும்மாவ நான் பார்த்துட்டேன்னு சொல்ல, இங்கே பேக் ஒரு பக்கம் ஷாக் ஆக, இப்ப ஹீரோக்கு தன்னுடைய அம்மா கால் பண்ணிட்டு, "இல்லப்பா நீ நல்லபடியா வந்து ஹனிமூன் போயிட்டு வா. அம்மா கொஞ்சம் உடம்பு சரியில்ல அவ்வளவுதான். ஒண்ணும் வந்து நீ வருத்தப்படாதன்ற" மாரி பேச, நம்ம ஜங்க தான் காட்டுறாங்க. ஜங்கு வந்து கிம் பின்னாடி சுத்த ஆரம்பிச்சுட்டா. "எதுக்குடா என்ன அவாய்ட் பண்ற? என்கிட்ட பேச மாட்டியா?" அப்படின்ற மாரி கேட்க, "உன் மேலலாம் எனக்கு சுத்தமா இன்ட்ரெஸ்ட் இல்ல. நீ ஏன் என்கிட்ட பேசுற? நான் அமெரிக்கா கிளம்ப போறேன். இனிமே என்கிட்ட பேசாதன்னு" திமிரா சொல்லிட்டு போக, இவளுக்கு செம்மையா காண்டாயிட்டு இருக்கு. இப்படியே இவங்க ஹனிமூனுக்கு வந்துடுறாங்க. நம்ம ஹீரோ, ஹீரோயின் ஒரே ரொமான்ஸா தான் இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ஃப்ரெஷ் அப்லாம் ஆயிட்டு வந்துட்டு ஹீரோயின கிஸ் பண்ணலான்னு போறாரு. அப்ப டக்குன்னு வயித்த கலக்குது. ஸோ பாத்ரூம் போயிட்டு வராரு. திரும்ப ஹீரோயின கிஸ் பண்ணலான்னு போறாரு. திரும்பவும் வயிறு வலிக்குது. திரும்பவும் பாத்ரூம் போயிட்டு வராரு. நம்ம ஹீரோவுக்கு ஏதோ வயிறு சரியில்லன்னு நெனைக்கிறேன். நம்ம ஹீரோயின் பாத்ரூமாண்ட நின்னுட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் "என்னாச்சு? உனக்கு உடம்பு சரியில்லையா?" அப்படின்னு கேட்குறாங்க. சரி ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நீ ரெஸ்ட் எடு அப்படின்ற மாரி நம்ம ஹீரோயின் சொல்ல, நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோ விடாம அப்படியே 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துடுறாங்க. நம்ம ஹீரோயின் அப்படியே நம்ம ஹீரோவ பார்த்து அழுதுட்டுருக்கா. "எதுக்கு அழுகுற? இப்பதான் நம்ம ஒண்ணு சேர்ந்துட்டோம் இல்லையா? நம்மள யாராலயும் பிரிக்க முடியாது." அப்படின்ற மாரி சொல்ல, இந்த பக்கம் நம்மளுடைய யாங்க காட்டுறாங்க. இவ ஏதோ பெட் வாங்குறதுக்காக வந்திருக்கா போல இருக்கு. அந்த ஷாப்ல கரெக்ட்டா ஹஸ்பண்டையும், அந்த லிசாவையும் பார்த்துட்டு அந்த பிள்ளை ஷாக் ஆயி என்னங்கன்ற மாரி கூப்பிட, இவங்க 2 பேரும் திரு திருன்னு முழிக்க, அவ என்னமோ "ஹாய் உங்கள பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம்." அப்படின்ற மாரி சொல்லிட்டு, நான் லிஃப்ட்டுக்கு தான் வெயிட் பண்றேன்னு சொல்லிட்டு, அந்த பிள்ளை எஸ்கேப் ஆயி போக, இவன் திரு திருன்னு திருட்டுக்கோட்டு மாரி முழிக்கிறான். போறப்போ இவன் மொறச்சுக்கிட்டே போக, இருந்தாலும் நம்மளுடைய யாங்குக்கு மனசுல ஒரு உறுத்தலாவே இருக்கு. அவளுக்கு ஒரு மாரி டிஸ்டர்ப்டாவே இருக்கு. இவங்க 2 பேரையும் நம்ம அடிக்கடி பார்க்குறோமே அப்படின்னு நினைக்க, இப்படியே மறுநாள் ஆஃபீஸ்க்கு ஏதோ ஃபைல் கொடுக்க வரா. அப்போ நம்மளுடைய பேக்கோடைய ரூமுக்கு போறா. அங்க போயிட்டு ஃபேமிலி ஃபோட்டோலாம் பார்த்து ஹாப்பி ஆயிட்டு போயிட்டு தான் இருக்கா. அப்ப கரெக்ட்டா வந்து அ ஏதோ ஒரு ஃபோன் ரிங் ஆகுது. அந்த ஃபோன் இவங்க சீக்ரெட்டா பேசுற ஃபோன் போல இருக்கு. அத எடுத்து பார்த்தா, இவங்க 2 பேர் ஃபோட்டோ இருக்கு. இத பார்த்துட்டு யாங்குக்கு அப்படியே தலையே சுத்தி போகுது. இப்பதான் எல்லாமே புரிய வருது. அப்பனா இவன் இன்னொரு பொண்ணோட அஃபேர்ல இருக்கான். நம்ம சந்தேகப்பட்டது சரிதான். அது வேறு யாரும் கிடையாது. அந்த பேக்கரி பொண்ணு லிசா தான். அப்படின்னு சொல்லிட்டு செம்மையா கோவப்பட்டு அப்படியே அழுகுறா. அவளால கண்ட்ரோலே பண்ணிக்க முடியல. கரெக்ட்டா அப்படி இருக்கிறச்ச, "ஆஃபீஸ்க்கு நீ வந்தியாம்ல?" அப்படின்ற மாரி பேக் வந்து கால் பண்ணி கேட்க, "ஆமாங்க. ஃபைல் குடுக்க தான் வந்தேன்." அப்படின்னு சொல்ல, "என்ன உன் குரல் ஒரு மாதிரியா இருக்கு?" அப்படின்னு கேட்க, "இல்ல, இல்ல நல்லா தான் இருக்கேன்." அப்படின்னு சொல்லிட்டு தான் மனசுல உள்ள வலிகள எதுவுமே சொல்லாம, தன்னோட கணவன ஃபாலோ பண்ணிட்டு போற யாங்குக்கு, இவங்க 2 பேரும் க்ளோஸா பேசிட்டு, இவகிட்ட இருந்து கேக்க வாங்கிட்டு, நம்ம பேக் வந்துட்டு பத்தாக்குறைக்கு அவளுக்கு ஒரு கிஸ்ஸ குடுத்துட்டு வர, இத வந்து நம்ம யாங்கு பார்த்துட்டு செம்மையா காண்டாறா. என்னதான் இருந்தாலும் தன்னுடைய ஹஸ்பண்ட் மேல நம்பிக்கை வச்சிருக்கா. கண்ணு முன்னாடியே இப்படி கிஸ் குடுக்குறப்போ அவளுக்கு கோவம் வரதானே செய்யும். அப்ப கூட வந்து வெளியே காட்டாம அமைதியா தான் இருக்கா. இப்படியே வந்துட்டு நம்மளுடைய லிசாவ ஃபாலோ பண்ணிட்டு யாங்கு போறா. லிசா மேல இருக்க கோவத்துல வண்டிய போய் ஒரே இடி தான் பின்னாடி பயங்கரமா இடிச்சு டேமேஜ் பண்ண, இந்த பக்கம் கப்பிள்ஸ் 2 பேரும் வீட்டுக்கு வந்துட்டாங்க. இவங்க ரொமான்ஸ் பெரிய ரொமான்ஸா இருக்கு. வீட்ல இருக்கிறவங்கலாம் "டேய் பார்த்து பண்ணுங்கடான்ற" மாரி சொல்ற அளவுக்கு பண்ணிட்டுருக்க. அதுக்கப்புறம் வந்து சில பல அட்வைஸ்லாம் குடுத்துட்டு போறாங்க. இங்க வந்துட்டு நம்மளுடைய யாங் இன்னும் எதுவுமே சொல்லல. ரொம்ப டயர்டா இருக்கான். தலை வலிக்குது. எனக்கு உடம்பு சரியில்லன்னு சொல்ல, இங்க நம்ம பேக்க வந்து தாங்கு தாங்குன்னு தாங்குறான் பொண்டாட்டிய. இது மாரி வந்து "என்னாச்சு? உனக்கு டேப்லெட் எடுத்துட்டு வா. போய் தூங்கு" அப்படி இப்படின்னு அன்பு மழைய கொட்ட, இந்த பிள்ளைக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. ஆ க குடும்பம் பிரிஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப சைலண்ட்டா இருக்கா. அதுக்கப்புறம் தான் வந்து அவ லவ் பண்ணது, அவங்க 2 பேரும் எப்படி மீட் பண்ணாங்க, இவன் உருகி உருகி பின்னாடி அவள ஃபாலோ பண்ணி லவ் பண்ணது, இதையெல்லாம் காலேஜ் டேஸ் எல்லாம் நினைச்சு பார்த்து அவ ரொம்பவே வந்து உருக்கமா அழுதுகிட்டே இருக்கா. இவன் தான் வழிய போய் அவள வந்து லவ் பண்ண வச்சிருப்பான். இப்ப அதெல்லாம் நினைச்சு இப்படி ஒரு வாழ்க்கை போச்சே! இப்ப என்ன பண்றது? அப்படின்ற மாரி அவ ரொம்ப டிசப்பாயின்ட்மென்ட்டா இருக்க. இப்படியே நம்ம லிசாவ பார்த்து பேசினா தான் சரிப்பட்டு வரும். ஏன்னா வந்து அவள விலக சொல்லிறலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவ போக, லிசா கூட போய் பேசுறா. லிசாக்கு தெரிஞ்சிருச்சு. இவ எதுக்கு வந்திருக்கான்னு சொல்லிட்டு, என் ஹஸ்பண்ட வந்து எதுக்கு நீ வளச்சு போடுற? அவருக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு தெரியும் இல்லையா? நீ விலகிடுன்னு சொல்ல, உன்ன தான் உன் ஹஸ்பண்டுக்கு உனக்கு சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. அதனால தான் அவன் என்கிட்ட என்ன தேடி வந்தான். நீயும் அவனும் ஒண்ணா கூட
வாழ்றதில்லன்னு கேள்விப்பட்டேன். ஒரு வேளை என்னை டிவோர்ஸ் பண்ணிட்டா கூட, அவன் உன் கூட இருக்க மாட்டான். என் கூட வந்துருவான்ற மாரி சொல்ல, இங்க லிசாவுக்கு கோவம் உச்ச தலையில ஏறிடுது. அப்படா இந்த அளவுக்கு நீங்க 2 பேரும் க்ளோஸா இருந்திருக்கீங்களான்னு சொல்லிட்டு, அவ டக்குன்னு ஹஸ்பண்ட பார்க்க போக, அங்க போயிட்டு கொஞ்சம் கூட யோசிக்கல. புருஷன் கண்ல பொளீர்ன்னு வைக்கிறா. "எதுக்குடி அடிச்ச? சொல்லிட்டடிடி, நீ பாட்டுல அடிச்சிட்டுருக்க" அப்படின்ற மாரி இவன் கத்த, "டேய் நீ பண்ற வேலைக்கு உன்ன கொலை பண்ணி போட்டுருக்கணும். இந்த அடி எதுக்கு தெரியுமா? நம்ம வாழ்க்கை இதோட முடியுதுன்னு சொல்றதுக்கு தான்" அப்படின்ற மாரி இவ சொல்ல, இந்த பக்கம் வந்து பேக்குக்கு ஒண்ணுமே புரியல. அவள ஃபாலோ பண்ணிட்டு, "ஒரு நிமிஷம் நில்லுடி" அப்படின்ற மாரி வர, "ஏய் யாரோ என்னமோ உன்கிட்ட தப்பு தப்பா சொல்லியிருக்காங்க. அத கேட்டுட்டு வந்து இப்படி நடக்காத ப்ளீஸ். எதா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம்னு" சொல்ல, "என்னடா பேச சொல்ற? உன் மண்டவாளம்லாம் தண்டவாளம் ஏறிடுச்சு. நீயும் அந்த லிசாவும் என்ன பண்ணினீங்கன்னு எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா?" அப்படின்னு சொன்னோடனே இவன் தனியா கூட்டிட்டு போயிடுறான் இவள. கூட்டிட்டு போயிட்டு, "எனக்கு எல்லாமே தெரியும். எத்தனை வருஷம் அவ கூட நீங்க பழக்கத்துல இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்க, "இங்க பாரு, ஏதோ தப்பு நடந்து போச்சு. தப்பு பண்ணிட்டேன் தான். நான் அவள விட்டுடுறேன். அதுக்காக நீ கோவப்படாத. என்னை விட்டு போயிடாதன்னு" சொல்ல, "உனக்கும் எனக்கு டிவோர்ஸ் தான். இது தவிர நம்மளுக்கு எந்த முடிவுமே இன்னும் இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு, "என்னை டிவோர்ஸ் பண்ணிடு" அப்படின்னு சொல்லிட்டு போக, இவன் டிவோர்ஸ் பண்ண மாட்டேன். நீ என்ன சொன்னாலும் செய்றேன்னு சொல்ல, அவ கேட்காம போயிடுறா. இங்க லிசாவ பார்க்க வந்துட்டு, "உனக்கு எவ்ளோ தைரியம் இருந்தா எல்லா உண்மையும் என் மனைவி கிட்ட சொல்லியிருப்ப. நீ அவளுக்கு தெரிஞ்சிருக்குன்றத நீ காட்டியிருக்க கூடாது இல்லையா?" அப்படின்ற மாரி சொல்ல, "இல்ல, இல்ல நான் வந்து எவ்வளவோ மறைக்க பார்த்தேன். அவங்க டைரக்ட்டா கேட்டுட்டாங்க. என்ன அறியாம உண்மையெல்லாம் சொல்லிட்டேன்னு" சொல்ல, "இனிமே என் முகத்துல கூட முழிக்காத. உன்னால எனக்கு எவ்ளோ பெரிய பிரச்சனை தெரியுமா?" அப்படின்ற மாரி திட்டி விட, அவளுக்கும் என்ன செய்றதுன்னு தெரியல. கொஞ்சம் லிசா ஓவரா தான் பேசியிருப்பா யாங்கு கிட்ட. இப்போ வந்து நம்மளோட யாங் ரொம்ப கோவமா வீட்டுக்கு வந்துட்டு, அவ துணியெல்லாம் பேக் பண்ணிட்டு, நம்மளோட யோன்போவ கூட்டிட்டு, எதுவுமே சொல்லல. இந்த மாரி நான் வெளிய போறேன் அப்படின்ற மாரி ஹீரோயின்ட்ட சொல்லிட்டு போக, இந்த பக்கம் நம்ம பாட்டிமாவ காட்டுறாங்க. இவங்க ஏதோ ஒரு ரெசார்ட்டுக்கு போயிட்டு வராங்க. அங்க தான் ஒரு செக்ரட்டரியா நம்ம ஹீரோயினோட அப்பா வேலை செய்ய, இவங்களுக்கு ரொம்ப அவமானமா இருக்கு. அவர் வந்து பேசுறது. மத்த பணக்கார லேடீஸ் எல்லாம் கேட்குறாங்க, "இவர தெரியுமான்னு?" சொல்லி கேட்க, அவர் யாருன்னே தெரியாதுன்னு சொல்லிட்டு பாட்டி ஒரு பக்கம் எஸ்கேப் ஆறாங்க. இந்த பக்கம் வந்து நம்ம ஹீரோவ பார்க்க வர ஹீரோயின், வீட்ல கொஞ்சம் சிச்சுவேஷன் சரியில்ல. உங்க அண்ணி ஏதோ கோச்சிட்டு போன மாரி இருக்கு அப்படின்ற மாரி சொல்ல, இந்த பக்கம் ஆஃபீஸ்ல வந்து காசிப் பரவ ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா நம்ம யாங் கோவமா போயிருப்பா. பின்னாடி நம்மளுடைய பேக்கு போயிருப்பான். இந்த மாரி அவன் ஏதோ அஃபேர்ல இருந்திருக்கான் போல இருக்கு. 2 பேருக்கு டிவோர்ஸ் ஆயிடும் போல இருக்குன்ற மாரி பேச, இதெல்லாம் நம்ம ஹீரோ கேட்டுட்டு போயிட்டு அண்ணன சத்தம் போடுறான். "இப்படி ஆஃபீஸே காசிப் பேசுற அளவுக்கு நீ நடந்துக்கிற. ஏன் உன் பொண்டாட்டிய கூட உனக்கு ஒழுங்கா பார்த்துக்க தெரியாதா?" அப்படின்ற மாரி நல்லா திட்டி விட்டுட்டு போக, இந்த பக்கம் வீட்ல எல்லாரும் நம்ம யாங்குக்காக காத்துட்ருக்காங்க. யாங்க காணோம். இப்படி ஒரு பக்கம் இருக்க, இந்த மாரி ஹீரோயினே சத்தம் போடுறாங்க. "உங்க அப்பா எதுக்கு இந்த மாரி கீழ்த்தனமான வேலையெல்லாம் செஞ்சுட்ருக்காரு? எங்களுக்கு எவ்வளோ அவமானமா இருக்கு." அப்படின்ற மாரி நம்ம ஹீரோயின தேவையில்லாம சத்தம் போடுறாங்க. அவங்க வசதிக்கு ஏத்த மாரி தான் அவங்க வேலை செய்றாங்க. இவங்களுக்கு இது ரொம்ப கௌரவ குறைச்சலா இருக்குன்னு சொல்ல, இந்த பக்கம் வந்து நம்மளுடைய ஜங்கு இருக்கா இல்லையா? ஜங்கு வந்து ஒரு மெடிக்கல்ல போயிட்டு, "எனக்கு தலை சுத்துது, வாந்தி வர மாரி இருக்குன்னு" சொல்ல, அவங்க "ப்ரெக்னென்ட்டா இருக்கேன் பாரும்மான்னு" சொல்லிட்டு ப்ரெக்னன்சி கிட் குடுத்தா, இவ ப்ரெக்னென்ட்டா இருக்கா. இவளுக்கு தலையே சுத்தி போகுது. உடனே ஹாஸ்பிட்டல் போயிட்டு அத அபார்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கா. இருந்தாலும் அவளுக்கு மனசு கேட்கல. அதனால அபார்ஷன்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளிய வந்துட்டு, "இந்த குழந்தைய நான் எப்படி வளர்க்க போறேன்? நான் யார்கிட்ட என்ன சொல்ல போறேன்னு" சொல்லிட்டு, இவ ஒரு பக்கம் பயங்கரமா அழுக. இந்த பக்கம் வந்து வீட்ல வழக்கம் போல கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. "எதுக்கு வீட்டுக்கு வந்திருக்க? மருமகன் என்ன ஆனாரு?" அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ, டக்குன்னு நம்மளுடைய வந்துடுறான். வந்துட்டு வீட்ல எல்லார்ட்டயும் ரொம்ப கொஞ்சம் கொஞ்சம் கேஷுவலா பேச, இங்க நம்ம யாங்குக்கு கோவம் வந்துருச்சு. "வெளிய வா உன்கிட்ட பேசணும்" அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போயிட்டு, "என்ன அறிவுகெட்டத்தனமா பண்றியா? இப்படிலாம் பேசினா நான் உன் கூட வந்துருவேன்னு சொல்லி நினைக்கிறியான்னு" சொல்ல, "என்ன டிவோர்ஸ் மட்டும் பண்ணிடாதடி" அப்படின்ற மாரி சொல்ல, "உன்ன டிவோர்ஸ் தான்டா பண்ணுவேன்" அப்படின்னு சொல்றப்போ, "சாரி நீ வந்து ப்ரெக்னென்ட்டா மறைச்ச இல்லையா? அந்த விரக்தியில போயிட்டு அந்த பொண்ணோட நான் அஃபேர்ல இருந்துட்டேன் 3 வருஷம். என்ன மன்னிச்சிடு. இனிமே நான் அப்படி பண்ண மாட்டேன். நான் எல்லாத்தையும் விட்டுடுறேன் உனக்காகன்னு" சொல்றப்போ, ஒரு மண்ணாங்கட்டியும் தேவையில்ல. 3 வருஷம் அவ கூட இருந்துட்டு என் கூட எப்படின்னு தெரியல. சரி விட்டுரு. நான் எனக்கும் உனக்கும் இனிமே ஒண்ணுமே இல்ல. அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிள்ளை கோச்சிட்டு வர, எங்க சித்திக்காரி எதுக்கும்மா அழுகுறன்னு சொல்லி கேட்டா, "என் புருஷன் 3 வருஷமா ஒரு பொண்ணு கூட அஃபேர்ல இருந்திருக்காரு" அப்படின்னு சொல்லிட்டு இவ அழுக. அத பார்த்து அவங்க சித்தி அழுக. "இது தெரியாம அவர் கூட நான் வாழ்ந்திருக்கேன். என்னை இவ்ளோ தூரம் ஏமாத்தியிருக்காரு" அப்படின்னு சொல்லி இவ அழுகுறப்போ, இப்படி சித்திக்கு விஷயம் தெரியுது. இங்க மருமகள காணோம்னு சொல்லிட்டு மாமியார் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. "எதுக்கு வீட்டுக்கு வர மாட்டேக்கா? என்ன ஏது சொல்லு" அப்படின்னு சொல்ல, "உங்க பையன நான் டிவோர்ஸ் பண்ண போறேன். இனிமே அவனுக்கு எனக்கும் ஒண்ணும் கிடையாது" அப்படின்ற மாரி சொல்றப்போ, "நீ எதுக்கு இந்த விபரீத முடிவு எடுத்திருக்கன்னு" சொல்லி கேட்கிறப்போ, உங்க பையன் வந்து ஒரு பொண்ணோட 3 வருஷம் அஃபேர்ல இருக்கான் அப்படின்னு சொல்றப்போ, அந்த அம்மா நம்பவே மாட்டுக்கு. "நீ பொய் சொல்றேன்னு நம்ப மாட்டேன்னு" சொல்ல, "உங்க பையன்ட்ட போய் கேளுங்க" அப்படின்ற மாரி சொல்ல, "இது மாரி டிவோர்ஸ் வேணும்னா பேர என்னோட பேர மறந்துறாத. பெத்தா தான் தாயி, வளர்த்தா தாய் கிடையாது" அப்படின்னு சொல்லி அவங்க பிளாக்மெயில் பண்றாங்க. ஏன்னா மருமகள எப்படியாவது வீட்டுக்கு வந்து கூட்டிட்டு வந்துடணும். மயனோட வாழ வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மா வந்து யுன்போ வச்சு பிளாக்மெயில் பண்றாங்க. இப்படி நம்ம யாங் அதிர்ச்சி ஆறதோட இந்த எபிசோட் இங்க முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம்.